எங்களால் ஏழுமான அளவு நன்மைகளை வந்து செய்கிறது, செஞ்ச நன்மைகளை வந்து கண்டினியூ பண்ணுறது, ரமலான் மூலம் இறைவன் எங்கள்கிட்ட எதிர்பார்த்த சில விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களோட லைஃப்பில் எடுத்து நடக்கிறது. ஸோ கமெண்ட்ஸில் வந்திருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து சொன்னது போல் ரமலான் மூலம் இறைவன் எதிர்பார்த்த மாற்றங்கள், இதை வந்து எங்களோட லைஃப்பில் நாங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ எடுத்து வந்து நாங்கள் எங்கள் லைஃப்பில் மாற்றங்களை வந்து மாற்றங்களை வந்து லைஃப்பில் நாங்கள் கொண்டு வரணுன்றது வந்து முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கு பெருநாள் கொத்பாலம் சென்ன ஒரு விஷயம்தான் என்னன்னு சொன்னால், நாங்கள் ரமலானோட உள்ள தொடர்பு விட இறைவனுடனான தொடர்பு தான் கட்டாயம் இருக்கணும். ரமலான் வரும் போகும், ஆனால் இறைவனுடனான தொடர்புன்றது வந்து கட்டாயமாக அது எப்பயுமே ஒரு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதன் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கிறது வந்து இறைவனுடனான தொடர்பு நல்லா இருக்கணுன்றது தான். ஸோ அந்த வகையில் வந்து நான் கட்டாயமாக இந்த விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணணும். இறைவனுடனான தொடர்பு எவ்வளோ எங்கள்கிட்ட வந்திருக்குது, இது எப்படி வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு வரன்றது. ஸோ ரமலான்ற வந்து ஒரு ப்ராக்டிஸ். ஸோ இந்த ப்ராக்டிஸில் நாங்கள் அடுத்த ரமலான் வரும் வரையும் இந்த ப்ராக்டிஸை நாங்கள் கொண்டு போகணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, ஸோ ரமலான்ட மெயினான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா, ரமலான் எங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டதற்காகத்தான் ரமலானே கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு குர்ஆனுடைய மாதமாக வந்து இருக்குது. எனவே நாங்கள் இந்த குர்ஆனை வந்து நாங்கள் குர்ஆனுடனான தொடர்புன்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனவே நாங்கள் இந்த குர்ஆனுடனான இந்த தொடர்பை வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் வச்சுக்கொள்ள வேண்டும். ஓகே, அதே போல் இந்த குர்ஆனுடனான தொடர்புல வந்து ஒரு மெயினான ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக வந்து கருதப்படுறது வந்து அரபு மொழியை வந்து இல்லாட்டி குர்ஆனுக்குரிய அரபு மொழியை வந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கிறது, அதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈத் முபாரக். விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் ஈத். இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். மெஹ்னாஸ் ஜரூக் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர், சேம் டு யூ. ஸோ இந்த குர்ஆனை வந்து நாங்கள் விளங்கி கொள்றதுக்கும் தெரிஞ்சு கொள்றதுக்கும் எங்களுக்கு மெயினான ஒரு விஷயமாக வந்து தேவைப்படுறது வந்து இந்த குர்ஆன்ல இருக்கிற இந்த மொழி. ஸோ இந்த மொழியை வந்து நாங்கள் படித்து கொள்றதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். என்னென்னு சொன்னா, சில நேரம் எங்களுக்கு ஓதுற நேரம் எங்களுக்கு ஒன்றும் விளங்காது. ஸோ இதை வந்து விளங்காமல் இருந்தேன்டா இதில் இருக்கிற உண்மையான இதோட தாற்பயங்கள் வந்து எங்களோட லைஃப்பில் எங்களுக்கு வந்து வராது. ஸோ இதில் இந்த குர்ஆன்ற இந்த புக்கில் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்குரிய ஃபுல் கைடும் வந்து இந்த குர்ஆனில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த குர்ஆனில் இருக்கிற இந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் அரபை படிச்சுக்கிறன்ற வந்து எங்களுக்கு மெயினான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. ஸோ நாங்கள் இந்த ஏழுமான அளவு குர்ஆனில் இருக்கிற இந்த அரபை வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணால் எங்களோட லைஃப்பில் எல்லாமே வந்து அரபு ரிலேட்டடாக தான் இருக்குது. இப்போ உதாரணமாக நாங்கள் தொழுகிறதுல இருந்து துவா கேட்குறதுல இருந்து சுஜூதில் துவா கேட்குறதுல இருந்து எல்லாம் அரபு தெரியுமா இருந்தாங்க. எங்களோட இந்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் வந்து நாங்கள் எங்களோட விஷயங்கள் வந்து மாறும்.
ஸோ இதை ஏழுமான அளவு எல்லோரும் வந்து ட்ரை பண்ணணும். இறைவன் அதுக்கான பாக்கியங்கள் எல்லாருக்கும் வந்து தரணும். ஸோ முகமது சஸ்னி இணைஞ்சிக்கிறாங்க. ஈத் முபாரக் சார்னு சொல்லியிருக்கிறாங்க. சஸ்னி சேம் டு யூ, உங்களுக்கும் ஈத் முபாரக். ஸோ அதே போல் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தும் நிறைய பேர் நேற்று வந்து ஈத் முபாரக் வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து நாங்கள் ஈத் முபாரக் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கொள்கிறோம். இந்த லைவ் நான் சொன்னேன் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இந்த லைவ் வந்து இருக்குண்டு. ஸோ எங்களோட லைஃப்பில் ரமலான் தந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று தான். இன்னொரு விஷயம்தான் எங்கள்கிட்ட சில பண்பாட்டு மாற்றங்களை வந்து இதில் ஏற்படுத்தியிருக்கணும் இந்த ரமலான். அதில் உதாரணமாக வந்து பண்பாட்டுகள் வந்து நாங்கள் சொல்லும்போது அல்லது பழக்க வழக்கங்கள் என்று வந்து சொல்லும்போது, இந்த நோன்பை நாங்கள் ஜஸ்ட் வந்து பிடிச்சிடத்தனால எங்களுக்கு இறைவன் அதை மட்டும் எதிர்பார்க்கறதில்ல எங்களுக்கு. ஸோ இதன் மூலம் நாங்கள் நோன்பை எப்படி பிடிச்சோணும் அது சம்மந்தமாக வந்து இப்போ கதைச்சு வேலையில் எனக்கு நிறைய பயனில் வந்து கேட்டிருக்கும். ஆனால் என்னென்னு சொன்னேன்டா, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நோன்பை வந்து நாங்கள் எப்படி பிடிக்கிறன்ற ஒரு மெத்தட் ஒன்று வந்து இருக்கிறேன். தட் மீன் இந்த நோன்பை வந்து நாங்கள் நிறைய சாப்பாடு திண்டு பசி வரப்படாதுண்டு ஃபுல்லாகவே சாப்பிட்டு பிடிச்சிறது ஒரு விஷயம் உண்டல்ல இந்த நோன்புன்றது. ஸோ நோன்புண்டை வந்து நாங்கள் ஒரு விஷயம் வந்து ஏழைகள்கிட்ட பசியை வந்து உணர்றன்றது ஒரு விஷயம் தானே. நிறைய விஷயங்கள் அதுவும் ஒன்று. இப்படி இந்த பசியை வந்து நாங்கள் உணர்றன்றது நேரம் இதுக்கு நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நோன்பு பிடிச்சிடன்ற உண்மையிலே அது ஒரு சரியான முறையும் அல்ல. ஸோ ரசூல்லா சொல்லிக்கிற போல் சாப்பாட்டு முறையில் 3 ஒன்று எம்டியாக வச்சுட்டு ஒன்றும் சாப்பிடாமல் இருந்துட்டு 3 ஒன்று தண்ணி 3 ஒன்று சாப்பாடு, இப்படித்தான் நாங்கள் சாப்பிடணும். எந்த நேரத்துலையும் எப்படியும் நாங்கள் அப்படி தான் சாப்பிடணும். அதே போல் இஃப்தார் எடுத்துக்கொண்டிருந்தாலும் இஃப்தாரில் எல்லாம் ஃபுல்லாக இனி 7 அளவுக்கு மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பிடிக்கிற விஷயம் உண்டால நோன்புன்றது. எனவே இந்த சாப்பாட்டு சம்பந்தமான விஷயத்துல வந்து நாங்கள் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கணுன்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அதில் நாங்கள் உதாரணமாக எங்களுக்கு பார்க்கலும் பசியை உணர்றன்றது சம்டைம் ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாகவே பசியிலே இருப்பான். ஸோ பசியை உணர்ற ஒருத்தருக்கு நாங்கள் சம்டைம் 2 நாள் சாப்பாடு கிடைச்சாமே இருக்கும் ஒருத்தருக்கு. ஸோ இப்படி வந்து நாங்கள் நினச்சி இது நோன்பு பிடிச்சிடத்துல சாப்பாட்டை குறைச்சி இல்லாட்டி தேவையான அளவு குறைச்சிடன்ற அர்த்தம் வந்து நான் சாப்பிடாமிக்கிறன்ற அர்த்தம் அல்ல. செய்யணும் கட்டாயமாக நான் அதை அளவோடு செய்யணும். எல்லா விஷயமும் அளவோடு செய்கிற போல், எப்பயும் அளவோடு செய்கிற போல் இதுவும் அளவோடு செய்யணுன்ற வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயங்களை வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அதே போல் எங்கள்கிட்ட பண்பாட்டு ரீதியான சில மாற்றங்கள் வந்து கட்டாயமாக வந்திக்கணும். அதில் எங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் தான் பொறுமை வந்திருக்கு. பொறுமை ஸோ லைஃப்பில் ஆக முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயந்தான் பொறுமை. எப்படி பொறுமையாகிறேன். ஸோ இதை வந்து இந்த ரமலான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்திருக்கும். நெக்ஸ்ட் தக்குவா, இறைவனை பயப்படுறது. அடுத்தது இறைவனை நினைக்கிற ஜிக்கர் இல்லை வந்து நாங்கள் இருப்போம். ஸோ எப்பயும் ஜிக்கரில் உள்ள மனுஷனாக வந்து நாங்கள் இருக்கணும். ஸோ நாங்கள் தக்குவா உள்ளவராக வந்து நாங்கள் இருக்கணும். ஸோ அடுத்த வந்து எங்களை வந்து நாங்கள் எம்பவர் பண்ணிக்கொள்ளும், எங்களை நாங்கள் மேம்படுத்தி கொள்வது. ஸோ இந்த ரமலானில் மெயினாக இந்த விஷயங்கள் எல்லாம் லைஃப்பில் எங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்களைத்தான் இந்த ரமலான் வந்து எங்களுக்கு படித்து கற்றுத்தர. இப்போ நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படின்னு புக்ஸ் படிக்கிறத ப்ராக்டிக்கலாக செய்கிற ஒரு விஷயந்தான் இந்த ரமலான் இந்த சீசனில். ஸோ இதில் டிசிப்ளின் இருக்குது, இல்லை செல்ஃப் டிசிப்ளின் வந்துருக்கு. யாரும் பார்க்காம நோன்பு பிடிச்சாமல் ஈக்கேலும் ஒருத்தருக்கு களவில் தண்ணியை குடிச்சாலும், ஆனால் அதில் செல்ஃப் டிசிப்ளின் உள்ள ஒருத்தர் தான், செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள ஒருத்தர் தான்
பொறுமை உள்ள ஒருத்தர் தான் இதை வந்து சரியாக வந்து செய்கிறோண்டு. ஸோ இந்த பண்புகள் லைஃப்பில் கட்டாயம் வந்து தேவை, லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு வந்து நாங்கள் போகிறதுக்கும் முன்னேறதுக்கும். ஸோ யார் சாருக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லைண்டா, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைண்டா, பொறுமை இல்லைன்னு சொன்னால் அவருக்கு லைஃப்பில் முன்னேற இல்லாது, அடுத்த கட்டத்துக்கு வந்து போக இயலாது. ஸோ இந்த விஷயங்களை என் லைஃப்பில் முன்னேறதுக்கான சில விஷயங்களை ஒரு ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நோன்பு. ஸோ ரமலானில் நோன்பு பிடிச்சேலான்றது ஒருத்தர் இருந்தேன்டா, இல்லாட்டி அவர் கள்ள நோன்பு பிடிச்சிடார், இல்லாட்டி நோன்பை விட்றாருன்னு இருந்தேன்டா, அவர் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத மனுஷன். அவரோட லைஃப்லேயும் அவர் நிறைய விஷயங்கள்ல அப்படி தான் இருப்பார். ஸோ ஸ்ட்ராங்கான ஒருத்தருக்கு தான் நோன்பு பிடிச்சி. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு நோன்பு வந்து எங்களை நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது. ஸோ ஈத் முபாரக்னு மாரவ், ஓகே, மாரவ் வந்து ஷார்ட் ஃபார்ம் நினைக்கிறேன் சொல்லிக்கிறாங்க. ஈத் முபாரக், சேம் டு யூ. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை வந்து ரமலான் வந்து எங்களுக்கு பழி தந்திருக்கும், கற்று தந்திருக்கும். அதே போல் ஈதுண்டு வர நேரம், பெருநாள் வர நேரம், இது ஒரு ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் ஒன்று மட்டும் இல்லை, இது ஒரு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற இப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தந்ததுக்கான ரமலான்றது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதால் நாங்கள் நிறைய விஷயங்கள் பெற்றுக்கொண்டோம். ஸோ தக்குவா வந்ததுல சந்தோஷத்துக்கு கொண்டாடுறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த ஈதுன்றது. ஸோ இதில் வந்து நாங்கள் யூனிட்டி, தட் மீன் நாங்கள் ஒற்றுமையாகிக்கிறன்ற விஷயம். அடுத்தது வந்து ஷேரிங் அண்ட் கேரிங், பகிர்ந்து கொள்வது, இன்னொருத்தரை வந்து நாங்கள் அனுசரிக்கிறது. இப்போ ரமலாண்டு பார்த்தோன்னாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் செஞ்சிடும். ஏழைகளுக்கு வந்து உதவுறன்றது முக்கியமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் காற்றை விட வேகமாக ஏழைகளுக்கு உதவுற விஷயத்துலையும் மற்றவர்களுக்கு உதவுற விஷயத்துலையும் காற்றை விட வேகமாக அவர் வந்து சதக்கா செஞ்சுக்கிறார், கொடுத்திக்கிறார் மற்றவங்க. இதில் நிறைய பேர் நாங்கள் ஜக்காத் கொடுக்குறோம் இந்த நோம்பு சீசன். ஸோ ஒருவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இஃப்தார் வந்து கொடுக்குறோம், நோம்பு பிடிக்கிறதுக்கும் திறக்கிறதுக்கும் வந்து ஃப்ரீயாக நிறைய பேர் வந்து கொடுக்குறோம். ஸோ ஃபித்ரா வந்து நாங்கள் கொடுக்குறோம், கஞ்சி பள்ளிகளில் ஃப்ரீயாக நிறைய பேர் தானே வந்து கொடுக்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த மனித நேயத்தை வளர்க்குறதா அல்லது சமூக நேய பணியில் ஒருத்தரை வந்து ஈடுபடுத்துகிறதா வந்து இந்த ரமலான் வந்து எங்களுக்கு நிறைய படிப்பினர்கள் வந்து தந்தி. ஸோ இவரத்தில் வந்து நாங்கள் ஒன்றுக்கு இருந்து தொழுதோம், ஸோ பள்ளிக்கு போகணும். ஸோ இந்த விஷயங்கள், இந்த தொழுகைன்ற விஷயத்தில் இதுவும் எங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த விஷயத்தையும் வந்து நாங்கள் எங்கள் லைஃப்பில் வந்து எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் லைஃப்பில் வந்து முன்னுக்கு போகிறேன்னா லைஃப்பில் டெவலப் ஆகுறேன்னு சொல்லணும். ஸோ எனவே நாங்கள் தொழுகண்டு வர நேரம் இந்த கியாமுல் லைல், தராவி, தஹஜ்ஜத், வித்ர், இதுகள் எல்லாம் கியாமுல் லைல், தராவி, தஹஜ்ஜத், வித்ர் இதெல்லாம் ரசூலுல்லாஹ்ட பார்வையில், ரசூலுல்லாஹ் ஹதீஸின் படியில் இது இரவு வணக்கம். ஸோ இந்த இரவு வணக்கம் ரசூலுல்லாஹ் வந்து இரவு வணக்கம்ன்றது வந்து இந்த ரமலானுக்கு மட்டுமல்ல, ரமலான் மற்றும் ரமலான் இல்லாத காலங்களிலே ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார். ரசூலுல்லாஹ் 11 ரக்காத் ஒவ்வொரு நாளும் ரமலான் இல்லாத காலங்களில் வந்து தொழுதிக்கிறார். ஸோ நிறைய பேருக்கு இதே பெரிய சந்தேகம் என்னன்னு சொன்னால், இந்த தராவின்ற வந்து ரமலான் மாதத்தில் ஃபர்லான போல் நினச்சி கொண்டிருக்கிற கூட்டம் வந்து இருக்கிற. இது ரமலான்றது, தராவின்றது வந்து வேற, கியாமுல்லைன்றது வேற, தஹஜ்ஜத்ன்றது வந்து வேற, வித்ருன்றது வந்து இன்னொன்று வேற அப்படின்ட்டு நினச்சி கொண்டிருக்கிற ஆளுக்கு வந்து இருக்கு. ஸோ அப்படின்றது வந்து இல்லை, இதெல்லாம் ஒரே தொழுகை, இரவு தொழுகைகள். ரசூலுல்லாஹ் ரமலான் அல்லாத காலங்கள்லையும் 11 ரக்காத்தில் வந்து தொழுதுன்றது வந்து ஹதீஸ் கிளியராக புகாரி முஸ்லீமில் ஈகிற ஹதீஸ். ஸோ இதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை.
ஓகே. ஸோ இது ஒத்தன்டிக்கான ஒரு ஹதீஸ். ஸோ இந்த ஒத்தன்டிக்கான ஹதீஸை வந்து எங்களுக்கு பின்பற்றி வாழையிலும் இந்த வாழ்கிறதுக்கு இதில் வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளையிலும் இந்த சந்தர்ப்பங்கள். ஸோ இனிவரும் காலங்களில் வந்து நாங்கள் ரமலான் இல்லாட்டியும் ரமலானுக்குரிய மனிதர்கள் போல் நாங்கள் வாழையிலும் சொன்னால் இதுதான் மெயினான ஒரு விஷயம். ஸோ இளைஞர்களுக்கான மெயினான மெசேஜாக வந்து நான் கொடுக்குற விஷயம் என்னென்னு சொன்னால், சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் வந்துருக்கு, அது நல்ல விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம அதில் உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கொள்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் இந்த சோஷியல் மீடியாவில். ஸோ இப்படி வந்து நாங்கள் வர நேரம் லைஃப்பில் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி கொண்டு எங்களுக்கு வந்து போகையே. ஸோ இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற மனிதர்கள் இப்படி தான் இருக்கணும். ஸோ சோஷியல் மீடியான்றது வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் ஒன்று நன்மை செய்கிறதுக்கு, இதே போல் நிறைய போகிறதுக்கும் ஈஸியாக போகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இருக்குது. நிறையத்துக்கு லேசாக போயாலும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தரை வந்து நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறன்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இது கமெண்ட் ஒன்றில் இல்லாட்டி எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று கண்டா நாங்கள் இது ஈக்கப்படாதுன்னு வந்து நினைக்கிறோம். அப்படியா இல்லை, எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் ஒன்று கண்டேன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறோம் அதை அழிஞ்சு போகணும். அப்படி அல்ல, அப்படி கேளல உலகத்தில் வந்து அப்படி கேளு. உதாரணமாக எனக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறோன்னு செஞ்சு கொண்டு இல்லாட்டி என்ன சொல்கிறோன்னு செய்கிறோண்டு அதுக்காக அவர் அழிச்சோணும்னு வந்து நினைக்க இயலாது. அது ஒரு பிழையான ஒரு விஷயம் ஒன்றுன்னு சொன்னால் எங்களுக்கு அவரை கூப்பிட்டு எங்களுக்கு செல்லேலும் அட்வைஸ் பண்ணையிலும் இது போல் வேலையில் வந்து செய்யலும். அது இல்லாமல் அவங்க வந்து அழிச்சிடறதுக்கான வேலையில் எங்களை செய்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் வந்து இல்லை. ஸோ இந்த சோஷியல் மீடியான்ற விஷயத்தில் வந்து கவனமாக வரீங்க. தேவையான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள், தேவையான விஷயத்த வந்து பாருங்கள். தேவையில்லாத விஷயம் ஒன்று எனக்கு இது என்ன தேவையில்லை, இது டைம் வேஸ்ட். நிறைய இருக்குது எனக்கு கொசிப்ஸ். இந்த கொசிப்ஸை எக்ஸிட் பண்ணிட்டு போய்த்துருங்க. ஏன்னா இந்த கொசிப்ஸில் வந்து உங்களுக்கு வேலை இல்லை, சரி, இதில் அவசியமாக ஒன்று இல்லை, இதில் ஒரு தேவை ஒன்று இல்லை. ஸோ இந்த சோஷியல் மீடியா வந்து சரியாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வால்ஸ் நடக்குது, நிறைய ஏஐ வீடியோஸ் வருது, இதை கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி சரியான நியூஸில் மட்டும் வந்து போடுங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். வாரதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. கொஞ்சம் என்ன சொல்கிற விஷயம் ஒன்று நடந்துன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணுங்கள். இது ஒரு விஷயம் நடந்துக்குதா, இது மெயினான ஸ்ட்ரீம்ஸில் வந்து இது போட்டிக்குதா, இப்படி போட்டு எங்களோட அறிவுக்கு உட்பட்டதாக ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து நாங்கள் எமோஷனலாக மட்டும் வச்சாமல், ஸோ எமோஷனில் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து உலகத்தில் வந்து நடக்குது. ஸோ எமோஷனலாக மட்டும் யோசிக்காமல் நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணி சரியான விஷயங்களை வந்து யோசிங்கன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ நான் மெயினான பல விஷயங்களை வந்து நான் கதைச்சேன். ரமலான் சம்மந்தமாக, ஈத் சம்மந்தமாக, அதே போல் யூத் எப்படியான விஷயங்களை வந்து இது பண்ணணும், அடுத்தது ரமலான் எங்களை எந்த மாற்றங்களை சோஷியல் சர்வீஸில், சோஷியலி, ஹியூமனிடேரியன்லி எப்படி இந்த விஷயங்கள் வந்து மாறி எங்களுக்கு தந்திக்கிற படிப்பினங்களை, அதே போல் 6 நோன்பு வருது. இந்த 6 நோம்பையும் வந்து பிடிச்சக்கூடிய மனிதர்களாக வந்து நாங்கள் இருந்தேன்டா சம்திங் வி ஹவ் காட் ஃப்ரம் ரமலான். ஸோ இல்லாட்டி எங்களுக்கு அந்த ஃபீல் இல்லைன்னு சொன்னால், எங்களுக்கு அந்த ஃபீல் வரலைன்னு சொன்னேன்டா நாங்கள் ரமலான்லேருந்து எப்படியான விஷயங்களை எடுத்துக்கிறேன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். தட் மீன் ரொம்ப அது வந்து நாங்கள் எந்த விஷயங்கள் எடுத்துக்கிறத வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஓகே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த டைம் வந்து ஆக்கள் எல்லாம் பிஸியாக வீட்டுகளுக்கு, சொந்தக்கார வீட்டுகளுக்கு போகிற டைம். ஓகே, இட்ஸ் ஓகே. உங்களோட சொந்தக்கார வீட்டுகளுக்கு போங்க, அவங்கள கவனிங்க, பேரண்ட்ஸை வந்து கவனிங்க, நல்ல விஷயங்களை வந்து செய்யுங்க, துவா கேளுங்க, நன்றி உணர்வு உள்ள மனிதர்களாக வந்துடுறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இறைவனுக்கு நன்றி உணர்வு வைக்கிறதும் மனிதர்களுக்கு நன்றி உணர்வு வைக்கிறதும் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் நிறைய வந்து கற்றுக்கொண்டோம் ரமலானில். ஸோ அவங்களோட ரமலான் எப்படி எந்தெந்த விஷயங்களை வந்து ஃபீல் ஆயினன்ற விஷயத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் டைம் வந்து கிடைச்ச டைம் வந்து பார்க்குறேன். ஸோ என்ன சார் டவுட்ஸ் எல்லாம் இருந்தாண்டா உங்களுக்கு அதையும் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஃபார் திஸ் லைவ் செஷன். ஸோ
ஒரு நாங்கள் 20 மினிட்ஸ் போல் இருந்தோம். 15 to 20 மினிட்ஸ் போல் தான் என் டார்கெட் டைம் இருந்துச்சு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ ஜாயின் ஆகின எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ். ஸோ இதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து இதை பார்ப்பாங்க. அவங்களுக்கும் ஈத் முபாரக்னு சொல்லி இந்த லைவை வந்து முடிச்சு கொள்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.